ஒரு பையன் சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு சோகமா அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா அவன்கிட்ட வந்து உங்க அப்பா உனக்காக ஒரு பரிசு கொடுத்துட்டு போனாரு, உனக்கு 16 வயசு ஆன உடனே அதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் சுத்தி ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி அந்த பையன் ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா உள்ள மந்திரக்கோள் மாதிரி ஒரு கொம்பும் கூடவே ரெட் டைமண்ட் மாதிரி ஒரு கல்லும் இருக்குது. அதை பார்த்த அந்த பையனுடைய அண்ணன், இது ஒரு மந்திர சக்தி, இதை வச்சு இறந்து போனவங்களை ஒரு நாள் மட்டும் கொண்டு வரலாம், அதனால நம்ம அப்பாவையும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவனும் அந்த கொம்புல அந்த மந்திர கல்லை வச்சு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா எதுவுமே நடக்கல. அதனால நம்ம ஹீரோ சோகமா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு போன லெட்டரை படிக்கிறான். அவன் படிக்க படிக்க அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருட்களும் அப்படியே மேல பறக்குது. கூடவே அந்த மந்திரக்கல்லும் ஜொலிக்க ஆரம்பிச்சு இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால அந்த பையன் அந்த மந்திரக்கோலை கையில் எடுத்துக்கிட்டு அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்க படிக்க அவங்க அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுறாரு. ஒரு கட்டத்துல அந்த பையனால அந்த மந்திரக்கல்லுடைய பவரை தாங்க முடியாததுனால கூட அவங்க அண்ணனும் வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு கையை வைக்கிறான். வச்ச அடுத்த செகண்டே அந்த மந்திரக்கல் அப்படியே வெடிச்சு சதறிடுது. இந்த மந்திரம் பாதியிலே நின்னு போனதுனால அவங்க அப்பாவுடைய பாதி உடம்பு தான் வந்திருக்கு, மீதி